இறைச்சிக்காக மாடுகள் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து சென்னையில் அனைத்து கட்சிகளின் சார்பில் கொட்டும் மழையில் போராட்டம் நடைபெற்றது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன், காங்கிரஸ் முன்னாள் தமிழக தலைவர் தங்கபாலு, கம்யூனிஸ்ட் கட்சியின் துணை செயலாளர் வீரபாண்டியன், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கொட்டு மழையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மத்திய அரசு ஆரிய கலாச்சாரத்தை திணிப்பதாக குற்றம் சாட்டி முழக்கமிட்டனர். மத்திய அரசு பிறப்பித்திருக்கக்கூடிய சந்தைகளில் மாடு, எருமை, ஒட்டகம் முதலிய கால்நடைகளை விற்பனை செய்வதை தடை செய்யக்கூடிய சட்டம், இறைச்சிக்காக தடை செய்யக்கூடிய சட்டம் ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, தலித் மக்கள் மட்டுமல்ல, விவசாயிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் எதிரான ஒரு மறைமுக யுத்தமாக இருக்கின்றது.